எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். மேலூர் பகுதியில இரவு 8 மணிக்கு ஒரு ராம் பிரசாத் என்ற ஒரு இளைஞன் பட்டியலின சமுதாய மக்களால் ஒரு 5 பேரால் கல்லால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். 16ஆம் தேதி அடிக்கப்படுகிறார். 19ஆம் தேதி இரவு அவர் மரணம் அடைகிறார். அரசாங்கம் அந்த பிணத்தை வாங்குவதற்கு முன்பாக ராம் பிரசாத்தினுடைய உடலை வாங்குவதற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் அந்த குடும்பத்தார், அந்த பொதுமக்களும், 100 அம்பலக்காரர்களும் வைத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் சரி சரி என்று செவிசாய்த்து விட்டு அந்த உடலை வாங்கி நல்லடக்கம் செய்ததுக்கு அப்புறம் அவர்கள் எதுவுமே செய்யலை. அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு அதே மேலூர் டவுன் அந்த பேருந்து நிலையம் வாசலிலே ஒரு மாபெரும் 5000 6000 பேருக்கு மேற்பட்டவர்களை திரட்டி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சித்துறையாக இருக்கட்டும், காவல் கண்காணிப்பாளர்கள் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நாங்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சில காலக்கெடு கொடுத்திருக்கிறோம். அதற்குள் அவர்களுக்கு தேவைய நிவாரணம் 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த அவருடைய மனைவி, இளம் மனைவி, 1 மாத கர்ப்பிணி, கர்ப்பமாக 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் கருத்தரித்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். அந்த குற்றவாளிகளுக்கு குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும் என்று இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினோம். இதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமானது விஷயம் என்று சொன்னால், எந்த ஊடகத்திலையும் இது வரவில்லை. இந்த கம்யூனிஸ்டுக்காரன் கார்பரேட் முதலாளி இருக்கான் பாருங்க, கம்யூனிஸ்டுக்காரன் 10 பேரை சேர்த்துட்டு அந்த மேலூர்ல கூட்டம் போடுவான். அதை அந்த எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஓடும், நியூஸ் வரும், அப்படியே பிளாஸ் நியூஸ் ஓடும். கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம், அதை வீசிக்கு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணால் உடனே எல்லா செய்தியும் வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட மேலூர் அம்பல நாட்டு கல்லர்கள், அம்பல நாட்டு தலைவர்கள் பூரா அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். 5000 பேர் கூடி அந்த இடத்துல கலைஞ்சிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஊடகத்தில் கூட வரவில்லை. ஏன் நியூஸ் ஜேல கூட வரல, ஜெயா நியூஸில் வரல. நாங்கள் எல்லாம் இது முக்குளத்தூர் சேனல் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த சேனலில் கூட வரலைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணன் தினகரன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஊரில், குறிப்பிட்ட அந்த பையன் இறந்த ஊருக்காரனும் அந்த ஊரில் அதிகமாக வாக்கு வாங்குற ஊர் அந்த பையனுடைய ஊர். அந்த கட்சியில இருந்தும் யாரும் கலந்துக்கல. அதிமுகவில் இருந்து யாரும் கலந்துக்கல. திமுகவில் இருந்து கூட ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார், ராஜ்குமார்னு ஒருத்தர். யாருமே இங்கே வந்து கலந்துக்கிறல. கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே 2வது முறையாக பார்லிமெண்ட் மெம்பர் சு வெங்கடேசன், அந்த பகுதியிலே அதே இனத்தைச் சேர்ந்த கல்லர் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி வரல. அந்த குடும்பத்துக்கு என்னன்னு கேட்கல. ஆனால் இவங்க வருவாங்க 2026. அப்போ இழிச்சுக்கிட்டு நம்மெல்லாம் ஓட்டு போட்டுருவோம், பல்ல இழிச்சுக்கிட்டு. நம்மளுடைய நிலைப்பாடு என்பதை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு கூட ஒரு ஊடகம் இல்லை என்பது எவ்வளவு பெரிய அவமானத்தின் உச்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவரின சமூகம் என்பது நாதியற்ற சாதியாக, நாதியற்ற சமூகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடத்தப்படுகிறது என்று சொன்னால் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதற்கு காரணம். இந்த கட்சியை வருகின்ற 26 வேறும் வேரடி மண்ணோடு திமுகவை பிடுங்கி எறிய வேண்டும் என்பதை நம்மளுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஊடகம் புறக்கணித்த அனைத்து ஊடகத்திற்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக கடுமையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி.